அதாவது இந்த ஒரு பவுலர் எடுக்காத விக்கெட்ஸும் கிடையாது, அதே மாதிரி இவர் சந்திக்காத கான்ட்ரவர்சிஸும் கிடையாது. கடைசி எண்ட் ஆஃப் த கேரியர் வரைக்குமே கான்ட்ரவர்சிஸ் தான். அதாவது நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், முத்தையா முரளிதரன் லோக்கல் கேம்ஸில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண 1992 தான் சான்ஸே கிடைக்கிது. ஆனால் என்னதான் மனுஷன் எவ்வளோவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எப்போ உலகத்துக்கு தெரியுறாருன்னா 1998 தான். அதாவது அண்ணன் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் விக்கெட் எடுப்பாப்புல. எப்படி விக்கெட் எடுப்பாருன்னா 5 விக்கெட் ஆல்சோ எடுப்பாப்ல. டெஸ்ட், ODI, T20 எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி ஆவரேஜ் வெறும் 23க்குள்ள தான். ஆனா அண்ணனை எல்லா இடத்துலயும் செக் பண்றான்னு சொல்லிட்டே இருந்தானுங்க. முக்கியமா ஆஸ்திரேலியன் அம்பையர் சொல்லிட்டே இருந்தானுங்க. ஆனா அண்ணன் எல்லா டெஸ்ட்டையுமே ப்ரூவ் பண்ணாப்ல. என் கை இப்படிதான்ப்பா, அதனாலதான்ப்பா இப்படி நடக்குதுன்னு எல்லா இடத்துலயும் போய் ப்ரூவ் பண்ணாப்ல. இருந்தும் கான்ட்ரவர்சிஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். போடுறதெல்லாம் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் தான். டெஸ்ட்ல மொத்தம் 800 விக்கெட், அதே மாதிரி ஓடிஐல 550 விக்கெட்டுக்கு மேல. இவர் 800 விக்கெட் எடுத்ததெல்லாம் ஒரு வெறித்தனமான சம்பவம். அது என்ன சம்பவம்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு அண்ணன் முரளிதரனை பிடிக்கணும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெறும் பவுலிங்கை விட்டு போச்சு தான் சொல்றேன்.